காப்பாத்திருக்கீங்கல்ல, அதனால நான் என்னையே உனக்கு பரிசா கொடுக்கலான்னு இருக்கேன். நீ தானே சொன்ன என்ன பரிசா கொடுக்க போறேன்னு குடுமா என்ன தலைக்கு தேய்ச்சிக்குவாரு. இந்த எண்ணெய் இல்லடா, வேற மலாட்ட எண்ணெயா? அது கிடையாது. போண்டா சொல்றதுக்கா? அது இல்லடா, அவனை காதலிக்கிறேன்டா. அவரே காதல் அடிக்கிறா, நல்லா ஓங்கி அடி காது காக்காத அளவுக்கு. அப்படி கிடையாது, என் உயிரை காப்பாத்துறாருல்ல, அதனால அவரை காதலிக்கிறேன். காதலிக்கிறியா? ஆமாண்டா. பார்த்தா கீக்க நான் முடிஞ்சது போறீங்க. என்னங்க என்னங்க, நான் சென்று வரேங்க, சீக்கிரம் பாருங்க. நான் உங்களை காதலிக்கிறேங்க, உங்களை திருமணம் செஞ்சுக்க போறேன். அப்படியா? ஆமாங்க. உங்கள் மீதும் எனக்கு ஆசை இருக்கின்றது. இருக்குதா? ஆனால் என்னால் போக முடியவில்லை. எப்படி தெரியுமாங்க? எதுக்குங்க? உங்களை பார்த்தவுடன் மனமே மாறி விட்டது. எப்படி சொல்லுங்க பாக்கலாம். எப்படி தெரியுமா? நீ காதலிக்கிறியா? என்னடா காதலி? 10 மைல் இருந்து மணி 5 போது இன்னால வரை கத்திங்க உயிர் போவா. எனக்கு ஒரு ஜோடி கிடைக்கலையா? ஒரு பாட்டு உள்ள போனா வெளியே வந்து அவனுக்கு ஒரு ஜோடி கட்டிச்சு. நான் பண்ணுவேன். மன்னருக்கு ஒரு ஜோடி, 2 கதாநாயகருக்கு 2 ஜோடி. பபுனி வாசக்காரனாங்க என்னடாப்பா மன்னம். ஏன் எங்களுக்கு ஒரு ஜோடி கொடுங்கலாம்? ராஜர் போய் கேளு. ராஜர் கேட்கணுமா? கேட்டா தருவாரா? போய் கேள்றாங்க போடா. அப்ப பொட்டாசி வெறிந்தானே இருப்பீங்க. ஆமாண்டா. என்ன சந்தேகமா? என்ன இப்ப நிறுத்துமா? என்னங்க என்ன அழகு, அடிமலர் கொட்டிய அழகு. அந்த கடலை விட்டு அலைப்பிடிந்தாலும் விட்டு நான் பிரிய மாட்டேன். அப்படி தெரியுமா? சோழக்குயில் பாடுதம்மா மச்சனோட கைராசி காத்திருக்கீரப்பகலா எப்ப வரும் புரட்டாசி ஒரு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடை எனக்கு ஒரு தண்ணி சாப்பிடலே கொஞ்சம் உடவிடு எனக்கு ஒரு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடை எனக்கு. என்னங்க இவ்வளவு ஆசை இருக்கு உங்களுக்கு? ஆமாங்க. இத பாருங்க, எனக்கும் ஆசை நிறைய இருக்குங்க. ஆமாங்க. எப்படிங்க? எப்படி தெரியுமா? சொல்ல துடிக்குது மனசு, ஆனா வேணா வேணா சொல்லி கேட்கும். ஆமாங்க. எப்படிங்க சொல்லலாமா? சொல்லுங்க. என்னங்க, ஆகாயத்தில் பூ பறிக்க, அந்தமான் கொடைப்பிடிக்க, மன்னன் நீ காத்திருக்க, இந்த மங்கை உனக்கே சொந்தங்க. அப்படியாங்க? ஆமாங்க. எப்படிங்க? சொல்லுவா. காற்றில் ஆடும் மாலை
எனக்கென்று ஒரு வேலை காத்திருக்கின்றது. என்ன கடமை? நான் ஒரு நாட்டு இளவரசனை தேடிக்கொண்டு போகிறேன். அப்படியா? இத பாருங்க, நானும் எங்க அண்ணனை தேடி போயிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாங்க. நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து கடலம் எல்லாம் புறப்பட்டு போகலாம். ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு, வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு. ஒத்தையடி பாதையிலே ஊரு தன துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு, வெத்தல பல்வாடுதம்மா என்னோட மனசு.
தந்தையே பார்க்க வந்தேன் ஒற்றையடி பாதையிலே ஒரு தகத்தும் கையிலே ஒற்றையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு என்னுடைய ஆசை காதலரும் என தேடி வரவில்லை என்னுடைய அண்ணனோ என்னுடைய காதலர் தேடி சென்றார் அவரும் வரவில்லை இந்த உலகத்தில் சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும் இதோ தெரிய மலை மீது ஏறி ஏமா மலை சாவ போறியாமா சொல்லு பாப்பா ஐயா என்னம்மா வாய் வேறுமா இதுக்கு மகனுக்கு நிலைமை உன்னுக்காக பாத்துமா உன்னுக்காக இல்லைனாலும் அந்த வயிற்றுல குழந்தைக்காக நீ உயிராத்தான் இருக்கணும் ஏம்மா அப்படி என்னம்மா உனக்கு கஷ்டம் சாவர ஐயா இந்த உலகத்தில் சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை நான் ஒரு அனாதையா ஏம்மா உன் வாயால நீ அனாதை சொல்ற இந்த மண்ணுல பிறந்தவங்க யாருமே அனாதை கிடையாது எல்லாருக்கும் எல்லாரும் ஆதரவு தாம்மா சொல்லு பாப்போம் இதோ போறாங்க இவங்க எல்லாரும் நம்ம அம்மா பெரியமா தான் எல்லாருமே எல்லாரும் நம்ம சொந்தக்காரர் தான் இது மட்டும் இல்லைங்க வேற என்ன நான் பெண்ணா பிறந்த கொள்ளை என்னுடைய தாய் தந்தையே என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் கடவுளே பொண்ணா பிறந்த கொள்ள அப்பா அம்மா செத்துட்டாங்க ஆமா ஏன் நீ பையனா தான் பிறக்க வேண்டியதானே பிரம்மன் எழுதிட்டியே பொண்ணா பிறந்த கொள்ள அப்பா அம்மா செத்துட்டான்னு சொன்னேன் அந்த பையனா பிறக்க வேண்டியதானே கேட்டேன் வேற ஒண்ணும் இல்லம்மா என்ன பண்றது என்ன கொடுமை உங்க கொடுமை பாவம் அப்பா யாரு நான் பிறந்த முதல்ல என்னோட தாய் தந்தை முகத்தையே பார்த்ததில்லை அதனால இன்னில் இருந்து நான் உன்னை அப்பாவா நினைக்கிறேன்ப்பா எப்படி என்ன சாவடிச்சு போலான்னு பாக்க போறியா அப்படிலாம் இல்லப்பா அப்புறம் என்ன நீ பொண்ணா பிறந்தவங்கள அப்பா அம்மா காலி பண்ணிட்ட இப்ப என் அப்பா உனக்கு என்ன காலி பண்ண மாட்டேன்னு நினைச்சது நீ சாக மாட்டீங்க அது போன உண்மை எல்லாரும் சாக வச்சுதான் நீ சாகுவே சாகிவே அப்பா நாம இருவரும் பேசியே இருக்கிறோம் ஐயோ அம்மா நான் எதுவும் பண்ணலையம்மா நான் எதுவும் பண்ணல எனக்கு வயிறு வலிக்குதுப்பா வயிறு வலிக்குதா ஆயு முண்டை கோய்கறி துண்ணாதுன்னா கேக்கறி ஆட்டி அங்கத்தான் எடுத்து வச்சு கப்பல் போட்டு செனாரி ஆடி பாவி அதான் சூத்த காலிட்டு இருக்குது என்ன சொல்லுவாங்க சூடு காலிப்பிட்டு உங்களுக்கு இது அந்த வழி இல்லப்பா இது வேற வழி காக்கா வலியா எனக்கு இடுப்பு வலிக்குதுப்பா இடுப்பு வலிக்குதா என்னன்னு சொல்ல நீ இடுப்பு இங்க அடிக்குது இடுப்பு வலிக்குதுப்பா இடுப்பு ஆமா ஓ இந்த வலியா பெருசு வலியா ஐயோ அப்பா வலி தாங்க முடியல யாரும் புடிச்சுன்னு தொங்கு நான் என்ன பண்ண முடியும் நேரத்துக்கு ஏமா பெரியமா பெருசும் பாப்ப என்னத்தான் சிரிச்சிங்க பெண்ணியா பாரு கவுன சிரிச்சிங்க அந்த பராது ஏமா பெருசும் பார்க்கத்தானே கூப்பிட முன்னாடி ஒரு பொண்ணு தானே அது ஒரு மனத்தாச்சில உட்காந்து நாங்க சும்மா விட்டு போறோம் ஒரு புடவை சைடு கொடுக்க மாட்டோமா உனக்கு வேலை பார்க்க போதும் நீங்க வலிக்குதா இன்னைக்குதான் வலி அன்னைக்கு 6 மணி கதை சுத்தீங்க அன்னைக்கு தெரியல வலி எங்க கூப்பிட்டு வலிக்குது 6 மணிக்கு என்னம்மா தாங்க முடியல நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு 9 மாசம் நீங்க வச்சுங்க 10வது மாசம் எங்க கடை கொடுத்து நாங்களா வாங்கி பத்துக்க முடியும் ஏம்மா ஐயோ நான் யாரு கூப்பிடுற யாரு ஏம்மா நீ பெருசு பாப்பியம்மா ஐயோ சரி சுமார் யாருக்கும் கோயம்பு கொடுக்காது சொல்லிட்டு நானு சொல்லுவா குட்டி போடுச்சு அம்மா குட்டி போடுச்சு அம்மா அப்படியே பையன் எப்பமா வந்துச்சு இப்பதான் தெரியாதா உனக்கு நான் தான் சொல்லி கட்டிங்க வாங்க வாங்கன்னு எப்ப வந்து குழந்தை
இப்பதான்ப்பா. இப்ப பிறந்த குழந்தைக்கு டைஜஷன் வந்துக்கிறா எதுக்குயா? முடிக்கியா பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். பிறந்த குழந்தை இந்த கலர்ல இருக்கும் அப்பா முடு பேசத்து என் குழந்தையே தாங்க முடியல. பரம சக்கம்மா பாட்டமா ஜாலி பாடு அப்பா கும்பலாசம் ஆடிதான் மிளகுது. அப்பா ரெண்டு பாட்டு ஊர் பெஞ்சு கிடக்கலாம். அப்பா இந்த பிறந்தது என்ன குழந்தைன்னு கேட்கவே இல்லையே. சொன்னாதான் தெரியும். அப்பா அழகான ஒரு பெண்மகள் உன்னுடைய பேச்சு. பொம்பளை பொண்ணு தானா? சரியா போச்சு. மகாலட்சுமி பிறந்துக்குது. ஆமா இனிமேல் ஓவோன்னு இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொன்னு இருக்கு புரியா? குடிசை வீடே மாடி வீடாக போகுது. வேற ஒண்ணு இல்ல. குடிசை வீடு மாடி வீடாக போகுதுப்பா. இறகுற வீடு போதுமா? இறகத்தை விட்டு பறக்கத்தை ஹஸ்பண்ட் என்ன சொல்லு பாப்பா. வேணாம் இறகத்தை வச்சுதான் எத்தனை நாளைக்கு இருப்ப? வேணாமா இருக்கிற வீடே போதும்மா. அப்பா இது மட்டும் இல்லப்பா, உன்னுடைய பேத்திக்கு அழகான ஒரு பெயர் சுட்ட வேண்டும். என்ன பேர் வைக்கலாம்? ஒரே சொல்லுல எங்க இருந்தாலும் ஓடியாரணும். ஒரே குரல், ஒரே குரல்ல, ஒரே எழுத்து, ஒரே எழுத்துல எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வரணும். ஆமாப்பா. ஜோ ஐயோ என்னப்பா குழந்தை நாய் அதாம கூப்பிட்டு வீட்டுல நின்று கிடக்குமா? அதெல்லாம் வேண்டாப்பா. வேற என்ன வேண்டாம்? அப்பா நல்லா நறுத்து வைங்க. முறுக்கு பசியத்தை ரெண்டு துண்ணு கிடக்கலாம். சாப்பிடு நீ. வேற என்ன? அப்பா நல்லா அழகா சுட்டுப்பா. அத என்ன பேர் வைக்கணும்? நீங்க சொல்லுங்க. வாயில நோயார மாதிரி வைங்க. உங்களுக்கு அதான் வேணுமா? எனக்கு வேணாம். அந்த பேர் வேணும். வாழைப்பாயம் ஆனாவா? சரி இந்த குழந்தைக்கு பெயர் ஆமா பத்மா. ஒரு பாட்டு பாடி அதை கேட்டு நீ ஓடி வந்து போத்தின்றலே ஒரு பாட்டு பாடு. பாட்டு பாடு ஓ திண்டலே ஒரு பாட்டு பாடு. எத்தனை நாட்களாக இந்த கானகத்தில் அலைமோதி கொண்டிருப்பது. இனிமேல் எனக்கென்று உதவி செய்ய யார் வரப்போகிறார்கள்? இனிமேல் நான் இருந்த என்ன பயன் இருக்கின்றது? இறப்பதே மேல் என்று நான் நினைக்கின்றேன். கண்கள் தெரியாத பாவி இப்படி தவிக்கின்றேனே இறைவா. பெரியவரா ஐயா, யாருப்பா நீ நடுக்காடு என்ன புலம்பிங்கிற? ஐயா பாத்துக்கிறேன் நானு. ஒரு நாட்டின் இளவரசன் ஐயா.
ஒரு நாட்டு இளவரசருக்கு முன்னாடி ஆமா கடவுளே கடவுளே. செய்யாத குற்றத்தை நான் தான் செய்தேன் என்று என் மீது வீண் பழி சுமத்தி இருக்கங்களை போக்கி நாடு கடத்தி விட்டார்கள். இரு கண்கள் இருந்து எனக்கு பார்வை தெரியாது ஐயா. கண்ணு தெரியாதா? உண்மைதான். இது உங்களுக்கு ஆதியில போனதா பாதியில போனதா? பாதியில் போனது ஐயா. இது ஒரு தீப்பட்ட காயம் ஐயா. தீப்பட்ட காயமா? ஆமா. வரவேடத்தை பண்ணி கரெக்டா வந்திருக்காரு. என்ன சொல்றீங்க? இந்த கிராமத்துல ஒரு சித்த வைத்தியர் 10 மூலிகை கல்ல கட்டினா கண்ணு நல்லா தெரியுங்க. அப்படியா? வீடு கொஞ்சம் தூரம் தான் ஐயா. போகலாம் ஐயா. என்னதான் மூலிகை வச்சு கட்டினீங்க? இரு கண்களும் ஒரே எரிச்சலா எரியுது, வலி தாங்க முடியலையா? தீப்பட்ட காயம் ரண வேற அதிகமா இருக்குது. மருந்து கொஞ்சம் அதிகமா வச்சு கட்டிக்கிறேன். போய் மருந்து போய் உள்ள போய் ஐயா என்ன பண்றீங்க? வலி தாங்க முடியலையே. அப்படித்தான் இருக்காது. மருந்து கசி கூட்டல சாறு மொத்தம் வெளியே வருது. அதனால உள்ள எப்படி கண்கற்றை அகற்றினால் தெரியும் அல்லவா? ஐயா கண்களும் பார்வை நன்றாக தெரிகிறது ஐயா. ஆமா. அந்த முருகனுடைய அருள் தான் கண்ணு வந்துருக்கு. அந்த முருகன் வழி காட்டுறாரு. அது பிரகாரம் நான் போய் கண் நல்லா தெரியுதான். நன்றாக தெரிகிறது. போய் வர ஐயா நில்லுங்கள். நாங்க எனக்கு கண் பார்வை வந்து விட்டது உங்களுடைய உதவியால். ஆமா. கண் பார்வை வந்தவுடனே எனக்கு முதல் ஆசை என்ன தெரியுமா? நான் உயிருக்கு உயிராக காதலித்தேன். உயிர் காதலி மரகதவள்ளி எங்கு இருக்கிறாளோ, எந்த நிலைமையில் இருக்கிறாளோ ஒன்றுமே புரியவில்லை. முதலில் அவளைத்தான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் கண்டுபிடிச்சு தரவா? நீங்கள் கண்டுபிடித்து தர வேண்டும் உரைக்கவில்லை. அவளைத்தான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது மட்டும் கிடையாது. நானோ சாப்பிட்டு 4 நாட்கள் ஆகிறதையா. 4 நாள் ஆகுதா? ஆமா. சாப்பிட்டு 4 நாள் ஆகுதா? பசி அதிகமாக இருக்கிறது. உன்னுடைய வீட்டில் ஏதாவது உணவிருந்து கொடுத்தால் இந்த சமயத்தில் போதுமா எனக்கு? மெத்த மேல அருமையான சாப்பாடு கொடுத்தாங்க. நல்லா தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுன்னு சொல்றேன். வாய் கூசாத போய் சொல்றேன். சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. அப்ப நாடக சாப்பாடு யாத்தான சாப்பிடுதாப்பா? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ஐயா. நானும் தான் சாப்பிட்டேன் இல்லைன்னு சொல்லல. அறுசுவையான உணவு, குறை என்பதே கிடையாது. ஆமா. இந்த நேரத்தில் எனக்கு பசி அதிகமாக இருக்கிறது. உன்னுடைய இல்லத்தில் ஏதாவது உணவு இருந்து கொடுத்தால் போதும் ஐயா. வீட்டுல என் பொண்ணுக்குறா. என்ன சாப்பாடு தெரியல. எம்மா அத்திமா என் பொண்ணுக்கு கேட்டு பாருங்க. அத்திமா அத்திமா அப்பா மாமா பொண்ணு பேருங்க அத்திமா. அப்படியா? என் பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பிறந்துக்குது. சரி. அது பேரு பத்துமா. உன்னுடைய பெயர்? என் பேர் உப்புமா. பொருத்தமா இருக்குதுங்க ஐயா. நல்லா இல்ல? அழகான பெயர். அத்திமா பத்துமா உப்புமா. நீ பண்றது இப்ப தப்புமா. உனக்கு சோறு கிடையாதுமா. அம்மா அப்பா என்ன குழந்தை ஒண்ணுமா கையில வச்சு கிடைக்கிற உரம் வித்துக்க. குழந்தை கையில வச்சு பச்சை குழந்தை போய் ஆனா விட்டு வருவாங்களா? நீத்து போடுமா. ஏன்ல கட்டி போட்டு வரேன். ஆமா. எதற்காக கூப்பிட்டீங்க? எவன் தெரியலமா. கண் தெரியல வந்தான். பச்சளைக்கு மூளைக்கு கல்ல கட்டினா கண் நல்லா தெரியுது. சாப்பாடு சாப்பாடு யாருக்கு சாப்பாடு? நம்ம சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல. இந்த லட்சத்துல வழிபறவெல்லாம் கூப்பிடுவாரு ஆக்கி கொட்டுறதுக்கு. நான் வேலை கழிச்சா நான் ஆக்கி நம்புறதுக்கு உங்களுக்கு இல்லன்னா வச்சு வச்சு குட்டி வைப்பேன். ஆயா இல்லாத அதானே வாயில் வந்து போட்டாதான் ஆக்கி போட முடியும். ஒரு நாள் சாப்பாடு செஞ்சா 9 நாளைக்கு கவுந்து கிடக்குற உள்ளம். நீ வச்சு வச்சு அப்பா அவன் சாப்பாடு கேக்குறான்னு சொல்றியே, அவன் பேரு என்னன்னு கேட்டீங்களா? போய் கேட்டணும். போய் உங்க பேரு என்ன ஐயா? பெயர் சொன்னால்தான் சாப்பாடு போடுவீங்களா? சாப்பாடு வேணுமா வேணாமா? சாப்பாடு வேணுமா வேணாமா? சாப்பாடு வேணும். கெட்டு போய் கிடக்குது. டிப்டப்பா பேண்ட் ஷர்ட் மாட்டிட்டு வரா. பேங்க்ல போறா. கொள்ளாட்சி போடுறான். ஒண்ணு மேல தெரு உள்ள வரணும். ஊருக்குள்ள வரானுங்க. புள்ளிங்களை தூக்கி போடுறான். எவன் நல்லவா எவன் கெட்டவன் யாருக்கு தெரியும்? என்னை பார்த்தால் அப்படியே தெரியுது உனக்கு? அப்படித்தான் தெரியுது. பேரு சொல்லு. என்னுடைய பெயரோ தமிழ்ச்செல்வன் ஐயா. அவர் பேர் என்ன பேரு? என்னுடைய பெயர் தமிழ்ச்செல்வன். அதான் என்னப்பா என்ன பேர் சொன்ன? காது கேட்குதா இல்லையா உனக்கு? தமிழ்ச்செல்வன். அவர் பேர் தான் தமிழ்ச்செல்வன். அம்மா தமிழ்ச்செல்வனா? நீ மாலை நீ
பாக்கணும்ப்பா. வேலை காட்டி பண்ணியா நல்லவன் கட்டவன உள்ள வர கூடாது. ஏம்மா யார் மாமா யாராவா? அப்பா நீங்க தவறா நினைக்காதீங்கப்பா. மெரும் புள்ள சொல்லுங்க, என்ன வேணும் உனக்கு? நீங்க தான் என் பொண்ணு உடைய அவரா? ஆமா, அவர். நான் உரைத்தேனே அவர் தான் இவர், இவர் தான் அவர். அவரே தான் இவரு, இவரே தான் அவரு, அவரே தான் இவரு, இவரே தான் நேரம் கிடையாது. இப்போது நான் என்னுடைய காதலியும் அப்பா இது மட்டும் இல்ல, உங்க மருமக பிள்ளை ரொம்ப நல்லவருப்பா. நீ எது கேட்டாலும் செஞ்சு முடிப்பாரு. சரிம்மா. என்ன பண்ண 10,000 வாங்கினா கூட இந்த நேரத்துல கொடுப்பாரு. என்ன பண்ண போற? நாங்க 10,000 கட்டாத கிராம அவன் என்ன பண்ண போற? புத்தகம் வைந்தா நானா ஏதோ விதியின் வசத்தால் நாம் இருவரும் பிரிந்து விட்டோம். இப்போது ஒன்று சேர்ந்து விட்டோம். ஆமாங்க. இனிமேல் நம்ம யாராலும் பிரிக்கவே முடியாது. பேசுவதற்கு நேரம் கிடையாது. இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன? உயிருக்கு உயிரான தங்கை ஒரு நாளை என்னை விட்டு பிரிந்ததே கிடையாது. எங்கு சென்றாலோ எந்த நிலைமையில் இருக்கின்றாலோ ஒன்றுமே புரியவில்லை. அவளை தேடி போக வேண்டும். ஆமா, இது மட்டும் இல்லைங்க, என்னுடைய உடல் பிறந்த அண்ணனும் உன்னை தேடித்தாங்க போனாரு. அப்படியா? ஆமா. இருவரும் சேர்ந்தே தேடலாமா? ஆகட்டுங்க. வாங்க. இருந்தாலும் இந்நாட்டிற்கு மகாராஜா நானு, மகாராணி நீ. அத்தா, என் கணவரை கொன்று விட்டேன். அப்படியா? சாகும் நேரத்தில் என் கணவர் நாடு முழுவதும் எழுதி விட்ட சாசனத்தை. அப்படியா? இன்று நாட்டு சொந்தக்காரி, நாட்டுக்கு மகாராணி நான் தான் பட்டத்து அரசு. இந்நாட்டுக்கு மகாராணி நானு, இந்நாட்டுக்கு போய் நீங்க தளபதி. நானு உன் பதி யாரு வர முடியாது, யாரு நான் தர மாட்டேன். நான் வர சொல்ல வரணும், போ சொல்ல போகணும். நானு. ஆமாங்க. அது மட்டும் இல்ல, நான் என்னென்ன வேலை வரணும், அத்திரி கை கட்டி வாய் போட்டு செய்து முடிக்கணும். நானு. எப்போதுமே நீ வேலைக்காரன் தான் உனக்கு. ஆமா. நானு. என்ன காலேஜ்? இடது காலு. பேச காலு. இந்த பேச காலை காட்டு என்னென்ன வேலை வரணும், அத்திரியும் பயம் பக்தி நீ தான் செய்யணும். நானு. இந்த சோத்து காலை காட்டு என்ன வேலை வரணும், அத்திரி தான் செய்யணும். வேலைக்கார பையன் போலடே மகாராஜா. பூர வார்த்தை எனக்கு விந்தையில விந்தையாக இருக்கிறது. இருந்தாலும் நல்ல முறையா சொல்றேன். உன்னுடைய கணவன் இறக்கும் தருவாயில் எழுதி கொடுத்தானே உயில் சாசனம். ஆமா. அந்த உயில் சாசனத்தை என்கிட்ட கொடு. உன்னை நான் திருமணம் செய்து கொண்டா ஏதோ நீ மகாராணியா இருக்கலாம். ஆமா. நாட்டுக்காக இரவு தெரியாத பகல் தெரியாத அரும்பாடு மட்டும் நான் நாட்டை கணவர் எழுதி வச்சாரு. நாட்டை உண்மை ஆத்த தூக்கி விட்டு கூட உயில் சாசனத்தை ஆரம்பத்தில் இருந்து நாட்டை கைப்பற்ற வேண்டும் நினைச்சேன். உன்னை வச்சு நடத்தின ஒரு நாடகம் கைப்பற்ற போறேன். நீ சாட்டியா இருந்த, நான் பம்பரமா சுத்தி சுத்தி நாட்டை கைப்பற்றினேன். ஆமா. யாருக்கு உரிமை? எனக்கு தான் உரிமை. அடி பேரழகி. என்னடா மகாராணி போய் பேர் வச்சு கூப்பிட மாட்டேன். பொட்டை கோய் கூவி என்னைக்கு போயிது விடியாது. கத்துவாங்க கடி பசங்க பொட்டை கோய் கூவாத்த தெரிஞ்சா சொல்றீங்க. என்னத்துக்கு?
நல்ல முறையா சொல்றேன். என்னுடைய வார்த்தையை கேட்டினா என் கூட நல்லா இருக்கலாம். ஆமாடி. இப்ப இந்த நாடு உயிர் சாசனம் கிட்ட கொடுக்கணும். ஆமா. இது மேல கண்ணா இருக்குற உண்மை. அத கொடுக்கணும். சீக்கிரம் கொண்டு வா. அப்படி நில்லு. சீக்கிரம் வா. திரும்பி மெர்சல் மாட வந்து தாகாதே. சீக்கிரம் வா. எத்தார போய் பீரோல வச்சிரே. சீக்கிரம் கொண்டு வாடி சீக்கிரம். சீக்கிரம் ஓட சீக்கிரம் வா. கை நீட்டு நல்லா நல்லா நீட்டு வரும். எப்படிதான் பாரு நீட்டு கால இந்த மாதிரி தேவரி ஆம்பளை வெட்டி போட்ட ஊரு கல்யாணம் சீக்கிரம் குர்றியா. அம்மா வேண்டிக்கோ. தாயே, இந்த நாட்டுக்கு நானே மன்னனா இருக்கணும். குத்த நாட்டா. ஆமா. நீதான் கண்ணு கருத்தம் பாத்துக்கணும். ஆமா. பாத்துக்கிறியா? கண்ணு கருத்தமா பாத்துக்கிறேன். சீக்கிரம் குடி. உன்னுடைய இழுப்பிற்கெல்லாம் நான் வளர்ந்து கொடுத்தேனே, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்னடிய கை காட்டுற நாட்டு பார்த்து மகாராணி வாழ்க மகாராணி வாழ்கன்று என்னை பார்த்து போட்டு பேசுறாங்க. அப்படியா? அடி பேரழகி, இந்த பூ உலகத்தில நானே உயிரோடு இல்லாத பொழுது, இந்த நாட்டுல நானே உயிரோடு இல்லாத பொழுது நீ இருந்து என்ன பண்ண போற? நீ வாடியா கூட. நாட்டு மக்களே, இந்த பாவை எல்லோரும் மன்னிக்கணும். பெண்ணாக பிறந்தேன், செய்ய தவறலாம் செய்தேன். பெண்ணாக பிறந்தால் உலகத்தில் இப்படிதான் வாழ விதி இருக்குது. நான் வழிமாறி போனவோம், என்னை மன்னிச்சுடுங்க. என் உயிர் போகுது. நான் செத்திருப்பது யார் நினைச்சு ஐயாதீங்க. என் உயிர் போகுது. ஐயோ அம்மா, ஐயோ. இவ்வளவு தூரம் நம்ம இருவரும் தேடிக்கொண்டு வருகின்றோம். என்னுடைய தங்கச்சியும் காணோம், உடைய அண்ணனும் கிடைக்கவில்லையே. சரி, இன்னும் சிறிய தூரம் சென்று என்னுடைய தங்கை தேடிக்கொண்டு வருகிறேன். எங்குதான் சென்றால் ஒன்றுமே புரியவில்லையே. சரி, அடுத்த வீண் தேர்வை பார்க்கலாமா? ஆகட்டுங்க. புறப்பட்டு வா. எங்கனா போனீங்க தங்கச்சி? உன்னை தரமா தேடி கொண்டு வருகிறேன். என்ன தேடி வந்தீங்க? ஆமா. இது என்னன்னா அடங்கோடும் தங்கச்சி, ஏதோ விதியின் வசத்தா உன்னுடைய அண்ணனின் நிலைமை இப்படி ஆகிவிட்டது. ஆமா. ஒரு நாட்டு இளவரசின்னா என்னோட நிலைமையை பாருங்க. உனக்கு நடந்தது என்னம்மா? சித்தி கொடுமை அண்ணா. அப்படியா? எவ்வளவு செத்தே போயிட்டான். ஒழிந்து விட்டாளா? சரி, போகட்டு விடு. எப்படியோ ஒன்று அனைவரும் விதியின் வசத்தால் பிரிந்திருந்தோம். இப்போது ஒன்று சேர்ந்து விட்டோம். அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும். யாருண்ணா? யாரு தெரியுமா? அவதான் உனக்கு அண்ணியாக போறவள். அண்ணியா? ஆமா. அண்ணி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். தங்கச்சி, இவர் யாருமா? காதல். அப்படியா? இவரையே உனக்கு மனம் முடித்து வைக்கின்றேன். ஆகட்டும். இப்போது நடக்க வேண்டிய எங்கள் இருவருக்கும் திரும்ப ஆடி பாடிட்டு வர வேண்டுமா?
வழங்கிய பூ தந்த புது வாழ்வு என்ற நாடகம் இந்த காட்சியோடு நிறைவு பெறுகிறது. இதுவரையில் நீங்கள் பொறுமையோடு அமைதி காத்து அன்பும் ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.